Hello friends, welcome to Civil Stew. நம்ம இன்னைக்கு November 23rd ஓட important editorials தான் பார்க்க போறோம். First editorial, opacity around electoral bond. இந்த ஸ்கீம்ல இந்த ஆர்டிகல் வந்து electoral bond ஸ்கீமை வந்து கிரிட்டிசைஸ் பண்ணிருக்காங்க. ஸோ இதுக்கு முன்னாடி electoral bond ஸ்கீமை எலெக்ஷன் கமிஷனும் கிரிட்டிசைஸ் பண்ணிருக்காங்க, சுப்ரீம் கோர்ட்டும் கிரிட்டிசைஸ் பண்ணிருக்காங்க, ஆர்பிஐயும் கிரிட்டிசைஸ் பண்ணிருக்காங்க. ஸோ இந்த ஆர்டிகலில் போகிறதுக்கு முன்னாடி electoral bondனா என்ன? இந்த எலக்ட்ரல் பாண்ட் வர்றதுக்கு முன்னாடி எப்போ இன்ட்ரடியூஸ் பண்ணாங்கன்னா கவர்மெண்ட் வந்து 2018 வந்து எலக்ட்ரல் பாண்ட் ஸ்கீம் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. இந்த பாண்ட் வர்றதுக்கு முன்னாடி பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ்க்குலாம் ஃபண்டிங் எப்படி பண்ணிட்டு இருந்தாங்கன்னா, ஜஸ்ட் யார் பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ்க்கு ஃபண்ட் பண்ண நினைக்கிறாங்களோ அவங்க கேஷ் அக்கௌண்ட் போயிட்டு பொலிட்டிக்கல் பார்ட்டிகிட்ட வந்து ஃபண்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. பட் இந்த எலக்ட்ரல் பாண்ட் வந்ததுக்கப்புறம் என்ன ஆயிடுச்சுன்னா, அந்த மாதிரி கேஷை வந்து கொடுக்க முடியாது. ஏன்னா அவங்க என்ன பண்ணணும்னா, இப்போ நான் வந்து பொலிட்டிக்கல் பார்ட்டிக்கு ஃபண்ட் பண்ணணும்னா, இண்டிவிஜுவல் பொலிட்டிக்கல் பார்ட்டிக்கு ஃபண்ட் பண்ணணும்னா அவர் போய் பாண்ட் வாங்கணும். அந்த பாண்ட் எங்கே ப்ரொவைட் பண்ணுவாங்கன்னா, எஸ்பிஐ ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவோட எல்லா செலக்டட் பிரான்ச்சில் வந்து அந்த பாண்ட் வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க. நான் வந்து அவங்கள்ட்ட மணியாக கொடுத்துட்டு அதுக்கு பதிலாக எனக்கு எஸ்பிஐ வந்து பாண்டாக கொடுப்பாங்க. ஸோ இந்த பாண்டை நான் என்ன பண்ணுவேன்னா, நான் எந்த பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ்க்கு வந்து ஃபண்ட் பண்ண விரும்பணும் அந்த பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ்க்கு வந்து இந்த பாண்டை வந்து நான் ப்ரொவைட் பண்ணுவேன். ஸோ இது மூலியமாக, இந்த ப்ராசஸ் மூலியமாக எல்லா பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ்க்கும் நம்ம வந்து அமௌண்ட் வந்து ஃபண்ட் பண்ண முடியாது. எந்தெந்த பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ்லாம் எலெக்ஷனில் 1% ஓட்டு வந்து செக்யூர் பண்ணியிருக்கோம், அந்த பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ்க்கு மட்டும்தான் வந்து இந்த ப்ராசஸ் மூலியமாக ஃபண்ட் பண்ண முடியும். ஸோ இதில் என்ன ஒரு அட்வான்டேஜ்னா, இப்போது இதனால் பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ்க்கு வந்து யார் அந்த ஃபண்ட் யார்கிட்ட வந்திருக்குன்னு சொல்லிட்டு பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ்க்கு வந்து தெரியாது. ப்ளஸ் எந்த ஏஜென்சிக்கும் வந்து எந்த பார்ட்டிகிட்ட வந்து ஃபண்ட் வந்திருக்கு அப்படின்ட்டு தெரியாது. ஸோ ஆர்பிஐ எதனால் கிரிட்டிசைஸ் பண்ணுறாங்கன்னா, பாண்டுங்கிறது ஒரு முக்கியமான விஷயம், ஓகேவா? அந்த பாண்ட் வந்து ஆர்பிஐ தான் ரிலீஸ் பண்ணணும். ஆனால் இந்த கேஸில் யார் ரிலீஸ் பண்ணுறாங்கன்னா, எஸ்பிஐ வந்து பாண்ட் வந்து ரிலீஸ் பண்ணுறாங்க. ஸோ இது வந்து இந்தியாவோட ஃபைனான்ஷியல் செக்யூரிட்டிக்கு வந்து ஒரு த்ரெட்டாக இருக்கும். இந்த ஆர்பிஐ இஷ்யூ பண்ணாமல் இந்த எஸ்பிஐ இந்த மாதிரி ஆர்கனைசேஷன் பாண்ட் வந்து இஷ்யூ பண்ணுறதுனால மித்த இல்லீகல் ஃபாரின் ஃபண்டும் இந்த எலக்ட்ரல் பாண்ட் மூலியமாக இந்தியாவுக்கு வர சான்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ இந்த எலக்ட்ரல் பாண்ட் யாரெல்லாம் வாங்கலாம்னா, இந்தியன் சிட்டிசன்ஸ் வாங்கலாம், ப்ளஸ் இந்தியாவில் உள்ள கம்பெனி, ஈவன் அது ஃபாரின் கம்பெனியாக இருந்தாலும் அந்த கம்பெனி வந்து எலக்ட்ரல் பாண்ட் வந்து வாங்கலாம். ஸோ இதனால் என்ன ஒன்றா வந்து இல்லீகல் மணி வந்து இந்தியாவுக்கு வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க. அப்புறம் இந்த ஆர்டிகளோட முக்கியமான கிரிட்டிசிசம், இந்த ஆர்டிகல் எப்படி பாஸ் பண்ணாங்கன்னா, கவர்மெண்ட் வந்து ஃபினான்ஷியல் பில்லாக பாஸ் பண்ணாங்க. ஸோ எதனாலன்னா, இந்த பில்லு பாஸ் பண்ணல கவர்மெண்ட்டுக்கு வந்து ராஜ்யசபாவில் மெஜாரிட்டி வந்து இல்லை. ஸோ அதனால் என்ன பண்ணிட்டாங்கன்னா வந்து ஃபினான்ஷியல் பில்லாக பாஸ் பண்ணாங்க. ஃபினான்ஷியல் பில்லாக பாஸ் பண்ணுறதுனால என்ன ஆகுனா, ராஜ்யசபா வந்து அதை அக்செப்ட் பண்ணிக்கணும்னு சொல்லிட்டு அவசியமே இல்லை. லோக்சபாவில் மட்டும் பாஸ் ஆனால் போதும், ராஜ்யசபாட்ட வந்து பாஸ் ஆகணும்னு அவசியமே இல்லை. ஸோ அதனால் இது வந்து ஃபினான்ஷியல் பில்லாக வந்து பாஸ் பண்ணியிருக்காங்க. இது வந்து ஒரு மேஜர் கிரிட்டிசிசமாக வந்து இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு எலெக்ஷனுக்கும் மணிக்கு என்ன ரிலேஷன்? எலெக்ஷன் அண்ட் மணி. இப்போ எலெக்ஷன்லாம் எப்படி இருக்குன்னா, எந்த பார்ட்டிக்கு வந்து அதிகமாக ஃபண்டிங் வருதோ அந்த பார்ட்டி தான் வந்து ஜெயிக்கிற மாதிரி தான் வந்து இருக்குது. ஸோ சாமானிய மக்கள்லாம் இப்போ எலெக்ஷன் வந்து பார்ட்டிசிபேட்டாக பண்ண முடியாத நிலைமை வந்துருச்சு. எதனாலன்னா, யார்கிட்டலாம் மணி இருக்கோ அவங்க தான் வந்து எலெக்ஷனில் மேஜர் ரோல் ப்ளே பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ ஆனால் என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ எலெக்ஷனில் வந்து ஒரு தடவை 2 தடவை வேணால் நீங்கள் மணி இல்லாமல் ஜெயிக்கலாம். பட் லாங் டைமாக நீங்கள் எலெக்ஷனில் சஸ்டெயின் ஆகணும்னா நீங்கள் வந்து மணி ஸ்பெண்ட் பண்ணால் மட்டும்தான் எலெக்ஷனில் வந்து வின் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ மணி நீங்கள் எதுக்கு ஸ்பெண்ட் பண்ணணும்? நம்ம இந்தியன் எலெக்ஷனை பார்த்தாலே தெரியும். ஸோ பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் வந்து அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணுறதுக்கு ஸ்பெண்ட் பண்ணணும், கேம்பெயினிங் பண்ணுறதுக்கு ஸ்பெண்ட் பண்ணணும், ப்ளஸ் கேம்பெயினிங்க்கு வந்து ஸ்பீக்கர்ஸ் இவங்களாம் கூப்பிட்டு போகிறாங்கல்ல, ஸோ அவங்களோட ட்ராவலு இதெல்லாம் இருக்குது, இதுக்கு வந்து அவங்க ஸ்பெண்ட் பண்ணணும். இது மட்டும் இல்லாமல் இப்போ அந்த கூட்டத்துக்கு ஆள் சேர்க்கறதுக்காக லிக்கரு ப்ளஸ் மணி கொடுக்குறாங்க, அதுக்கு வந்து ஸ்பெண்ட் பண்ண வேண்டியதாக இருக்குது. வேறு ஓட்டர்ஸ்க்கும் மணி ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ ஓட்டர்ஸ்க்கு மணி ப்ரொவைட் பண்ணுறாங்க, நிறைய கிஃப்ட்ஸ் வந்து பொலிட்டிக்கல் பார்ட்டி வந்து கொடுக்குறாங்க. ஸோ இது எல்லாத்தினாலையும் வந்து எலெக்ஷன் நடக்கிறதுக்கான காஸ்ட் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. ஸோ நம்ம யூஎஸை கம்பேர் பண்ணல இந்தியாவில் வந்து ரொம்ப அதிகமாக தான் இருக்குது. இந்த எலெக்ஷன் கண்டக்ட் பண்ணுறதுக்கான காஸ்ட் வந்து இந்தியாவில் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக தான் வந்து இருக்குது. ஓகே, இப்போ மித்த கண்ட்ரிஸ், அதர் கண்ட்ரீஸ்லாம் இந்த பிரச்சனை இல்லையா அப்படின்னா, மித்த கண்ட்ரீஸில் வந்து இந்தியா அளவுக்கு இந்த பிரச்சனை வந்து இல்லை. அதுக்கு முக்கியமான ரீசன் என்னன்னு பார்த்தோன்னா, மித்த கண்ட்ரிலெலாம் வந்து ஃபண்டிங் வந்து பப்ளிக் ஃபண்டிங் என்னன்னா, கவர்மெண்ட்டே வந்து எந்தெந்த பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ்லாம் வந்து எலெக்ஷனில் பார்ட்டிசிபேட் பண்ணுதோ அவங்களுக்குலாம் வந்து கவர்மெண்ட்டே வந்து ஃபண்ட் பண்ணிடுவாங்க. அவங்க வந்து ஃபண்டு வந்து ப்ரைவேட் இண்டிவிஜுவல்ஸ்ல இருந்தோ ப்ரைவேட் ஆர்கனைசேஷன்ஸில் இருந்தோ அந்த பொலிட்டிக்கல் பார்ட்டி வந்து ஃபண்டு வாங்க முடியாது. ஸோ அதான் வந்து பப்ளிக் ஃபண்டிங். அதே மாதிரி இப்போது இந்த கேம்பெயினுக்கு தேவையான எல்லா விஷயங்களுமே வந்து கவர்மெண்ட்டே வந்து பண்ணி கொடுத்துருவாங்க இந்த பப்ளிக் ஃபண்டிங்கில். அப்புறம் ஸ்ட்ரிக்ட் ஸ்பெண்டிங் லிமிட், இந்தியாவிலேயும் வந்து ஸ்பெண்டிங் லிமிட் வந்து இருக்குது. லோக்சபா எலெக்ஷனுக்கு இவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணணும், அசம்பிளி எலெக்ஷனுக்கு வந்து இவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு ஸ்பெண்டிங் லிமிட் வந்து இருக்குது. பட் அதை நம்ம என்ன பண்ணுறதுன்னா, கரெக்டான முறையில் வந்து ஃபாலோ பண்ணுறதில்ல, ஸ்ட்ரிக்டாக வந்து என்ஃபோர்ஸ் பண்ணுறதில்ல. மித்த கண்ட்ரீஸ்லாம் கரெக்டாக வந்து அதை என்ஃபோர்ஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. அப்புறம்
டிரான்ஸ்பரன்சி இன் டொனேஷன். ஸோ இந்த டொனேஷன் வந்து யார் யார் பண்ணுறாங்க, எவ்வளோ அமௌண்ட் பண்ணுறாங்க, இது எல்லாமே வந்து இந்த கண்ட்ரி சில கண்ட்ரீஸில் வந்து டிரான்ஸ்பரண்ட்டாக வந்து இருக்குது. பட் ஆனால் இந்தியாவில் வந்து இது மூணுமே வந்து ரொம்ப லேகாக இருக்குது. பப்ளிக் ஃபண்டிங்கும் இல்லை, லிமிட்டும் ஸ்பெண்டிங் லிமிட்டும் நம்ம எக்ஸாக்டாக இது பண்ணுறது இல்லை, ப்ளஸ் டிரான்ஸ்பரன்சியும் இல்லாமல் தான் வந்து இருக்குது. ஸோ இது எல்லாமே வந்து இந்தியாவில் உள்ள ட்ராபேக்ஸ். ஸோ அது இல்லாமல் இந்த எலக்ட்ரல் பாண்டில் உள்ள ட்ராபேக்ஸ் என்ன, ஏன் எல்லாருமே வந்து இந்த எலக்ட்ரல் பாண்ட் ஸ்கீம் வந்து கிரிட்டிசைஸ் பண்ணுறாங்க? ஸோ இதோட மேஜர் ட்ராபேக்ஸ் பார்த்தோன்னா, இதில் இருக்க ஃபஸ்ட்டு ட்ராபேக்ஸ் வந்து இதில் என்ன சொல்கிறாங்கன்னா வந்து டோனார்ஸ் வந்து நாங்கள் ப்ரொடெக்ட் பண்ணுறோம். ஸோ யார் வந்து பொலிட்டிக்கல் பார்ட்டிக்கு வந்து ஃபண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு கவர்மெண்ட் சொல்கிறாங்க. ஸோ இதனால் என்ன வேணா வந்து இப்போ எந்த இண்டிவிஜுவல் எந்த பார்ட்டிக்கு ஃபண்ட் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு தெரியாது. ஸோ சப்போஸ் தெரிஞ்சுன்னா என்னென்னா, இப்போ வேற ஒரு பார்ட்டிக்கு ஒரு ஃபண்ட் பண்ணுறாரு, ஆனால் அந்த பார்ட்டி வந்து பவருக்கு வரல, ஓகேவா, பட் இன்னொரு பார்ட்டி வந்து பவருக்கு வந்துருச்சு. அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த பவருக்கு வந்த பார்ட்டி வந்து நீங்கள் தான் எங்களுக்கு வந்து ஃபண்டிங்கே பண்ணலையே அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து ஹராஸ் பண்ணுறதுக்கு வந்து சான்ஸ் இருக்குது. ஆனால் இந்த எலக்ட்ரல் பாண்டில் வந்து அந்த டிரான்ஸ்பரன்சி இல்லாதனால என்னன்னா அந்த மாதிரி ஹராஸ் பண்ண முடியாது. ஏன்னா யார் வந்து ஃபண்ட் பண்ணாங்கன்னு சொல்லிட்டு வந்து தெரியாது. ஸோ அதனால் வந்து ஹராஸ் பண்ண முடியாது. பட் இதில் ஒரு பிரச்சனை இருக்குது. அது என்னன்னா, இப்போ ரூலிங் பார்ட்டி இருக்குல்ல, ரூலிங் பார்ட்டிக்கு வந்து இது ஈஸியாக தெரிஞ்சிடும். எதனாலனா பேங்கிங். ஸோ பேங்க்குக்கு வந்து யார் அந்த ஃபண்டு கொடுக்குறாங்க, யார் வந்து பாண்டு வாங்குறாங்கன்னு சொல்லிட்டு பேங்க்குக்கு தெரியும். ஸோ ரூலிங் பார்ட்டி என்ன பண்ணுவாங்கன்னா அவங்களோட இன்டெலிஜென்ஸ் விங்கு ப்ளஸ் என்ஃபோர்ஸ்மெண்ட்டு, சிபிஐ இந்த மாதிரி ஆர்கனைசேஷனை யூஸ் பண்ணி பேங்க்கிட்ட இருந்து அந்த டீட்டெயில் வந்து ஈஸியாக வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிப்பாங்க. அதனால் வந்து ரூலிங் பார்ட்டிக்கு வந்து யார் வந்து ஃபண்டிங் பண்ணுறாங்க, எந்த பார்ட்டிக்கு யார் ஃபண்டிங் பண்ணுறாங்கிற விஷயம் வந்து ரூலிங் பார்ட்டிக்கு வந்து ஈஸியாக தெரிஞ்சிடும். ஸோ அதனால் ஃபண்டிங் பண்ணுறவங்க எல்லாம் பயந்துக்கிட்டு என்ன பண்ணுவாங்கன்னா ரூலிங் பார்ட்டிக்கு மட்டும்தான் வந்து ஃபண்ட் பண்ணுவாங்க, வேறு ஆப்போசிஷன் பார்ட்டிக்கு வந்து ஃபண்ட் பண்ண மாட்டாங்க. இதில் இருக்க ஒரு மேஜர் இஷ்யூ. இதில் டொனேஷன் லிமிட்டு வந்து கம்மி பண்ணிட்டாங்க. டொனேஷன் லிமிட் வந்து 20K இருந்துச்சு, முன்னாடி 20,000 இருந்தது, இப்போ 2K வந்து கொண்டு வந்துட்டாங்க. ஸோ முன்னாடி வந்து நீங்கள் 20,000 மேலே இது பண்ணால் மட்டும்தான் வந்து ஆன்லைனில் டிஜிட்டலாக பண்ணணும். இப்போ எப்படின்னா நீங்கள் 2K மேலே பண்ணாலே வந்து டிஜிட்டலாக மூலியமாக வந்து பண்ண முடியும். பட் ஆனால் இதுலேயே வந்து ஒரு ட்ராபேக்ஸ் இருக்குது. ஸோ நமக்கு எல்லாமே தெரியும், எல்லா பார்ட்டிலே வந்து கேடர்ஸ் ஒரு லட்சக்கணக்கான தொண்டர்கள் வந்து இருக்காங்க. ஸோ அப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, இப்போது ஸ்மாலாக இப்போ பெரிய ஃபண்டிங் வருது, ஒரு 1 கோடி ரூபா ஃபண்டிங் வருதுன்னா அது என்ன பண்ணுறாங்கன்னா சின்ன சின்ன அமௌண்ட்டை வந்து பிரிச்சுடுறாங்க. எல்லா பார்ட்டி கேண்டர்ஸ்டையும் கொடுத்து சின்ன சின்ன அமௌண்ட்டாக பிரித்து, ஸோ ரிட்டர்னாக வரையில் எவ்வளோ வருதுன்னா 100 ரூபா 200 ரூபா அந்த மாதிரி இண்டிவிஜுவல் கான்ட்ரிபியூட் பண்ணுற மாதிரி வந்து இந்த மாதிரி மேனிபுலேட் பண்ணுறாங்க. இது வந்து இந்த சிஸ்டத்தோட வந்து ஒரு ட்ராபேக். ஸோ இதனால் வந்து பிளாக் மணியை எலிமினேட் பண்ண முடியுமானா கண்டிப்பாக வந்து பிளாக் மணியை எலிமினேட் பண்ண முடியாது. இந்த எலக்ட்ரல் பாண்ட் ஸ்கீம் மூலியமாக வந்து பிளாக் மணியை வந்து இது பண்ண முடியாது. ஸோ ஃபைனலாக என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த எலக்ட்ரல் பாண்ட் ஸ்கீம் வந்து ரூலிங் பார்ட்டியின் பவர் இவங்களுக்கு மட்டும்தான் வந்து இது வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த ஆப்போசிஷன் பார்ட்டிக்கெலாம் வந்து இந்த ஸ்கீம் வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க. ஸோ இதனால் என்ன ஆகுதுன்னா வந்து டெமோக்ரஸிக்கே வந்து ஒரு த்ரெட் வருது. டெமோக்ரஸிக்கு எதனால த்ரெட் வருதுன்னா ரூலிங் பார்ட்டிக்கு மட்டுமே தான் வந்து இந்த ஸ்கீமில் அதிகமான ஃபண்ட் வரும். அப்புறம் எலக்ட்ரல் சிஸ்டத்தில் ஒரு டிரான்ஸ்பரன்சி இல்லாமல் இருக்குது. ஸோ பீப்புள் தான் வந்து ஓட் பண்ணுறாங்க. ஸோ பீப்புளுக்கு வந்து தெரியணும் எந்த பார்ட்டிக்கு வந்து எவ்வளோ பணம் வருது, எங்கேருந்து ஃபண்ட் வருது, எல்லாமே தெரிஞ்சால் மட்டும்தான் வந்து அது டெமோக்ரஸிக்கு வந்து கரெக்டாக இருக்கும். பட் இந்த சிஸ்டத்தில் என்ன இருக்குன்னா, எலக்ட்ரல் பாண்ட் சிஸ்டத்தில் வந்து ஒரு ஒபாக்னஸ் இருக்குது, டிரான்ஸ்பரன்ட் இல்லாமல் ஒரு ஒபாக்னஸ் இருக்கா. அந்த ஒபாக்னஸ்னால வந்து இது வந்து இந்த ஒபாக்னஸ் வந்து டெமோக்ரஸிக்கு வந்து ஒரு த்ரெட்டாக தான் வந்து இருக்குது. ஸோ இதுக்கு என்னன்னா சொல்யூஷன், ஃபஸ்ட்டு சொல்யூஷன் என்ன பண்ணணும்னா எலக்ட்ரல் சிஸ்டத்தை வந்து டிரான்ஸ்பரண்ட். ஸோ எலக்ட்ரல் பொலிட்டிக்கல் ஃபண்டிங்கை வந்து ஃபஸ்ட்டு முடிஞ்ச அளவுக்கு டிரான்ஸ்பரண்ட் பண்ணணும். இந்த டிரான்ஸ்பரண்ட் பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா பொலிட்டிக்கல் பார்ட்டியை வந்து RTI ரைட் டு இன்ஃபர்மேஷன் ஆக்ட் இருக்குல்ல, பொலிட்டிக்கல் பார்ட்டியை ரைட் டு இன்ஃபர்மேஷன் ஆக்டுக்கு கீழே நம்ம வந்து கொண்டு வரணும். நெக்ஸ்ட்டு வந்து பப்ளிக் ஃபண்டிங். ஸோ பப்ளிக் ஃபண்டிங் இந்த எலெக்ஷன் எக்ஸ்பெண்டிச்சருக்கு எல்லாமே வந்து கவர்மெண்ட்டே வந்து ஃபண்ட் பண்ணணும். பொலிட்டிக்கல் பார்ட்டிக்கு வந்து கவர்மெண்ட்டே வந்து ஃபண்ட் பண்ணணும். இந்த இதை வந்து லா கமிஷனும் ரெக்கமெண்ட் பண்ணியிருக்காங்க, ப்ளஸ் நிறைய எலெக்ஷன் கமிஷனரும் வந்து இந்த பொலிட்டிக்கல் ஃபண்டிங் ஐடியாவை வந்து ரெக்கமெண்ட் பண்ணியிருக்காங்க. ஆனால் கவர்மெண்ட் இன்னும் அக்செப்ட் பண்ணிக்கல. அப்புறம் ஸ்பெண்டிங் லிமிட் வந்து கரெக்டாக மெயின்டைன் பண்ணணும். ஸோ பொலிட்டிக்கல் பார்ட்டியில் கரெக்டாக ஸ்பெண்ட் பண்ணுறாங்களா, அந்த இது எல்லாமே வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டாக வந்து மெயின்டைன் பண்ணணும். ஸோ இதெல்லாம் பண்ணால் மட்டும்தான் வந்து இந்தியன் எலக்ட்ரல் சிஸ்டத்தில் வந்து ஒரு ரிஃபார்ம் கொண்டு வர முடியும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ இந்த ஆர்டிகல் என்ன கன்க்ளூட் பண்ணுறாங்கன்னா, எலக்ட்ரல் பாண்ட் ஸ்கீமை வந்து டோட்டலாக நம்ம ஸ்கிராப் பண்ணிட்டு இந்த மாதிரியான ரிஃபார்ம்ஸ்லாம் வந்து கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு கன்க்ளூட் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் ஆர்டிகல் ஆக்குபேஷன் ரிவார்ட். ஸோ இந்த ஆர்டிகல் வந்து இஸ்ரேல், பாலஸ்தீன், US இதை பற்றி. ஸோ இப்போ என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ரீசெண்டாக US வந்து இஸ்ரேல் வந்து என்ன பண்ணியிருந்தாங்கன்னா, வெஸ்ட் பேங்க்னு ஒரு ஏரியா, இந்த வெஸ்ட் பேங்க்குங்கிற ஏரியா வந்து பாலஸ்தீன் கிட்ட இருந்து கேப்சர் பண்ணது யாரே இஸ்ரேல் வந்து
பாலஸ்தீன் கிட்ட இருந்து கேப்சர் பண்ண ஏரியா தான் வந்து இந்த வெஸ்ட் பேங்க். ஸோ இந்த வெஸ்ட் பேங்க்கை வந்து கேப்சர் பண்ணிட்டு இப்போ இஸ்ரேல் என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னா, அந்த இஸ்ரேலி சிட்டிசன்ஸ்லாம் இருக்காங்கல்ல, அவங்க எல்லாம் போய் அந்த வெஸ்ட் பேங்க் வந்து செட்டில் பண்ணுறதுக்கு வந்து ஆரம்பிச்சிட்டாங்க. அங்கே இருந்த ஓன் பாலஸ்தீனியன்ஸை வந்து வெளியே அனுப்பிச்சிட்டு அவங்க இஸ்ரேலி பீப்புள்லாம் அங்கே போய் செட்டில் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இது வந்து நிறைய இன்டர்நேஷனல் ஆர்கனைசேஷன் வந்து கண்டம் பண்ணியிருக்கு. யுனைடெட் நேஷன் செக்யூரிட்டி கவுன்சில் வந்து கண்டம் பண்ணியிருக்கு. ப்ளஸ் ஐசிஜே இன்டர்நேஷனல் கோர்ட் ஆஃப் ஜஸ்டிஸ் வந்து கண்டம் பண்ணியிருக்கு. அப்புறம் யுனைடெட் நேஷனல் ஜெனரல் அசம்பிளி இது எல்லாமே வந்து இதை வந்து கண்டம் பண்ணியிருக்கு. என்ன சொல்லியிருக்குன்னா வந்து வெஸ்ட் பேங்க்கில் வந்து இஸ்ரேலி சிட்டிசன்ஸ் போய் வந்து குடியேறக்கூடாது ஸோ அப்படின்னு சொல்லிட்டு கண்டம் பண்ணியிருக்காங்க. பட் இப்போ ரீசெண்டாக என்ன பண்ணியிருக்காங்கன்னா, யூஎஸ் வந்து இது வந்து லீகல் தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இஸ்ரேலி சிட்டிசன்ஸ் போய் வெஸ்ட் பேங்க்கில் குடியேறது வந்து ஒரு லீகலான விஷயம் தான் அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கு முன்னாடி இதே மாதிரி நிறையா விஷயத்தில் வந்து இஸ்ரேல் பண்ணுற அடாவடித்தனத்துக்குலாம் யூஎஸ் வந்து சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. என்னென்ன விஷயம்னா, 2017 என்ன சொன்னாங்கன்னா, ஜெருசலம் தான் இஸ்ரேலோட கேபிட்டல் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து ஒத்துக்கிட்டாங்க. ஜெருசலம்ங்கிறது வந்து ஒரு டிஸ்பியூட்டட் ஏரியா தான். இப்போ வர இஸ்ரேலுக்கும் பாலஸ்தீனுக்கும் இடையில டிஸ்பியூட்டட் ஏரியா தான். அது வந்து எந்த இன்டர்நேஷனல் ஆர்கனைசேஷனோ இது எந்த கண்ட்ரியுமே வந்து ஜெருசலம் தான் வந்து இஸ்ரேலோட கேபிட்டல் சொல்லிட்டு அக்செப்ட் பண்ணிக்கல. ஆனால் யூஎஸ் என்ன பண்ணிட்டாங்கன்னா, அதுதான் அவங்களோட கேபிட்டல் சொல்லிட்டு அக்செப்ட் பண்ணிட்டாங்க. ஸோ இப்போ இஸ்ரேலோட கரண்ட் கேபிட்டல் எதுன்னு தெரிஞ்சிச்சுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இது வந்து ஒரு விஷயம். ரெண்டாவது 2019 என்ன பண்ணிட்டாங்கன்னா, இஸ்ரேல் வந்து கோலன் ஹைட்ஸ்னு ஒரு ஏரியா, அந்த ஏரியாவை யார்கிட்ட இருந்து கேப்சர் பண்ணாங்கன்னா 1976 வாரப்போ 1967 வாரப்போ சிரியா கிட்ட இருந்து கோலன் ஹைட்ஸ்ங்கிற ஏரியாவை வந்து இஸ்ரேல் வந்து கேப்சர் பண்ணாங்க. ஸோ அதையும் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா வந்து இஸ்ரேலுக்கு தான் இந்த ஏரியாவும் சொந்தம் அப்படின்னு சொல்லிட்டு யூஎஸ் வந்து இப்போ ரீசெண்டாக 2019 மார்ச்சில் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இது எல்லாமே வந்து என்ன பண்ணுதுன்னா என்ன தெரியுதுன்னா வந்து யூஎஸ் வந்து இஸ்ரேல் நோக்கி ரொம்ப க்ளோஸாக வந்து மூவ் ஆகிட்டு இருக்காங்க. ஈவன் வந்து இன்டர்நேஷனல் எல்லா கண்ட்ரியும் சரி, இன்டர்நேஷனல் ஆர்கனைசேஷனும் சரி இந்த இதுக்கு அகேன்ஸ்டாக தான் இருக்காங்க. பட் ஆனால் யூஎஸ் வந்து இந்த விஷயத்தில் வந்து இஸ்ரேலுக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணுறாங்க. இப்போ பாலஸ்தீன்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா வந்து இப்போ 1967 ஸோ 1967க்கு முன்னாடி பார்டர் எப்படி இருந்துச்சோ, 1967 வாரில் வந்து பாலஸ்தீனோட நிறையா பார்டர்ஸ் வந்து இஸ்ரேல் வந்து எடுத்துக்கிட்டாங்க. ஸோ 1967க்கு முன்னாடி எந்த பார்டர் இருக்கோ அந்த பார்டரை பேஸ் பண்ணி தான் வந்து டூ ஸ்டேட்னா இஸ்ரேலுக்கு ஒரு ஸ்டேட்டு ப்ளஸ் பாலஸ்தீனுக்கு தனி ஸ்டேட், இது ரெண்டு 2 ஸ்டேட்ஸ் பாலிசி வந்து இது பண்ணுறதுக்கு வந்து பாலஸ்தீன் வந்து ஒத்துக்கிறாங்க. பட் என்ன சொல்கிறாங்கன்னா 1967 பார்டர் எப்படி இருந்துச்சோ அதை பேஸ் பண்ணி தான் வந்து இந்த 2 ஸ்டேட் வந்து பிரிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ அப்படி பிரித்தா என்ன ஒன்றா வந்து பாலஸ்தீனுக்கு வந்து ஈஸ்ட் ஜெருசலம் கேபிட்டலாக வந்து வரும். ஸோ இப்போ வந்து இவங்க பண்ணியிருக்க விஷயம்னால என்ன ஒன்றா வந்து ஜெருசலம்ங்கிறது டோட்டலாக வந்து ஈஸ்ட் வெஸ்ட் 2 ஜெருசலமே வந்து இவங்களுக்கு தான் இஸ்ரேலுக்கு தான் சொந்தங்கிற மாதிரி ஆயிடுச்சு. அது இல்லாமல் இஸ்ரேல் என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா நிறையா இடத்த வந்து ஆக்குபை பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ பாலஸ்தீனை சுற்றி உள்ள நிறையா டெரிட்டரிஸை வந்து ஆக்குபை பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இதனால் என்ன ஆகுதுன்னா வந்து பாலஸ்தீனியோட ரைட்ஸ் வந்து பாதிக்கப்படுது. அப்புறம் இஸ்ரேல் பாலஸ்தீன் கான்ஃப்ளிக்ட்டுக்கு வந்து ஒரு சொல்யூஷனே இல்லாமல் வந்து ஆயிரும். ஸோ இதனால் என்ன சொல்கிறாங்கன்னா இஸ்ரேலில் வந்து இந்த மாதிரியான அடாவடித்தனத்தெல்லாம் கம்மி பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ப்ளஸ் இன்டர்நேஷனல் ஆர்கனைசேஷன்ஸ்லாம் இந்த பிரச்சனைக்கு வந்து ஒரு சுமூகமான தீர்வு காணணும் அப்படின்னு சொல்லிட்டு கன்க்ளூட் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் ஆர்டிகல், நோ லைட் அட் த எண்ட் ஆஃப் பிரெக்சிட் டெட்லாக். ஸோ இப்போ பிரெக்சிட் இந்த இதில் என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ எலெக்ஷன் வரப்போகுது, பிரிட்டனில் வந்து எலெக்ஷன் வரப்போகுது. ஸோ இந்த எலெக்ஷனோட ரிசல்ட் வந்து பிரெக்சிட் வந்து இந்த எலெக்ஷனோட ரிசல்ட்டில் வந்து நிறையா இம்பாக்ட் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லியிருக்காங்க. இப்போ பிரிட்டனில் வந்து 2 பார்ட்டியில் பிரெக்சிட்டை பொறுத்தவரை பிரிட்டனில் 2 ஐடியாலஜி உள்ள பீப்புள்ஸ் வந்து இருக்காங்க. ஒரு பீப்புள் என்ன சொல்கிறாங்கன்னா வந்து பிரெக்சிட்டை வந்து நம்ம கேன்சல் பண்ணணும். எப்படி கேன்சல் பண்ணால் மறுபடியும் ரெஃபரண்டம் கண்டக்ட் பண்ணி பிரெக்சிட் வந்து கேன்சல் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பார்ட்டி சொல்கிறாங்க. இன்னொரு பார்ட்டி வந்து இல்லை பிரெக்சிட் வந்து வேணும் அப்படின்னு சொல்லிட்டு பிரெக்சிட்டுக்கு வந்து ஒரு பார்ட்டி வந்து சப்போர்ட் பண்ணுறாங்க. பட் பிரிட்டன் வந்து ஈயூலேருந்து வெளியே வர்றது ஒரு சின்ன லேசான விஷயம் இல்லை. ஸோ ஃபைனல் டேட் இந்த பிரெக்சிட் டீலை கன்க்ளூட் பண்ணுறதுக்கு ஃபைனல் டேட் எப்போ கொடுத்துருக்காங்கன்னா 31 Jan 2020 இதுதான் வந்து ஃபைனல் டேட்டை வந்து கொடுத்துருக்காங்க. பட் ஆனால் என்னென்னா இப்போ இந்த 2020 வந்து ஃபுல்லாக அவங்க வந்து பிரெக்சிட் விட்டு வர முடியாது. ஸோ அப்படி வந்துட்டாலுமே வந்து இந்த பிரெக்சிட் விட்டு வர்றது வந்து பெரிய ப்ராசஸ், அதுக்கு ரொம்ப டைம் ஆகும். அவங்க பிரெக்சிட் விட்டு வெளியே வந்ததுக்கு அப்புறமும் வந்து பிரிட்டன் வந்து நிறையா விஷயங்கள் வந்து பண்ண வேண்டியது இருக்கும். ஸோ அவங்க ஃபஸ்ட்டு என்ன விஷயம் பண்ணணும்னா வந்து இப்போ அவங்களுக்குன்னு எந்த வித இதுவுமே இல்லை. ஸோ எல்லாமே வந்து ஈயோட ஸ்டாண்டர்ட் இதை தான் லாஸ் அதுதான் வந்து பிரிட்டன் வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இப்போ என்ன பண்ணணும்னா பிரிட்டன் வந்து அவங்களுக்குன்னு சில ஓன் லாஸ் கிரியேட் பண்ணணும். எல்லா விஷயத்துலையும் அவங்களுக்குன்னு ஓன் ஸ்டாண்டர்ட் வந்து கிரியேட் பண்ணணும். ப்ளஸ் பேங்கிங்கு, ஃபைனான்ஸு இது எல்லாமே வந்து
பிரிட்டனுக்குன்னு தனியாக இப்போது அவங்க யூஏலேருந்து வெளியே வந்தோன்னா கிரியேட் பண்ணும். இது வந்து ஒரு மேஜர் டிஃபிகல்ட் டாஸ்க்கு. நெக்ஸ்ட் வந்து பைலேட்டரல். இதுவரை எப்படி இருந்துச்சுன்னா வந்து EU வந்து என்ன இந்த கண்ட்ரியோட என்ன ரிலேஷன்ஷிப் ஃபாலோ பண்ண சொல்லுதோ அதே தான் வந்து பிரிட்டன் வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ யூரோப்பியன் யூனியன்லேருந்து வெளியே வர்றதுனால பிரிட்டன் என்ன பண்ணணும்னா இந்த கண்ட்ரிஸ் கூடலாம் பைலேட்டரல் ட்ரேட் அக்ரிமெண்ட் சம்திங் வந்து அவங்க சைன் பண்ணணும். ஸோ இதில் என்ன இஷ்யூனா இப்போ யூஎஸ் இருக்காங்கன்னு வச்சுங்களேன், யூஎஸோட வந்து இப்போ யூஎஸ்னால பிரிட்டனுக்கு வந்து நிறைய பாதிப்பு தான் இருக்குது. ஸோ ஃபார்மா ஸ்டீல்ஸ் இது எல்லாமே வந்து யூஎஸ்லேருந்து பிரிட்டனுக்கு அதிகமாக எக்ஸ்போர்ட் ஆகிட்டு இருக்கு. ஸோ இதனால் என்ன ஆகுனா அவங்களோட டொமஸ்டிக் மார்க்கெட் வந்து பாதிக்கப்படும். ஸோ இதுக்கு வந்து என்ன பாலிசிஸ் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறது வந்து மேஜர் சேலஞ்சிங் டாஸ்க்கு. அப்புறம் இந்தியா. ஸோ இந்தியா இப்போ என்ன கேட்டுக்கிட்டு இருக்கோன்னா வந்து ஃப்ரீ விசா கேட்டுக்கிட்டு இருக்கோம். ஸோ ஃப்ரீ விசா ஆல்ரெடி அவங்க பிரிட்டனில் யூஏலேருந்து வெளியே வந்ததுக்கு முக்கியமான காரணமே வந்து இமிகிரேஷன் தான். அதிகமாக வந்து நம்ம லோக்கல் ஜாப்ஸில் வந்து வெளிநாட்டு மக்களுக்கு வந்து போகுது அப்படிங்கிறதுனால தான் வந்து வெளியே வந்தாங்க. ஸோ இப்போ நம்ம என்ன கேட்டுக்கிட்டு இருக்கோம்னா இந்தியா வந்து ஃப்ரீ விசா வந்து கேட்டுக்கிட்டு இருக்கோம். ஸோ இது எப்படி கண்ட்ரோல் பண்ண போகிறாங்க. அப்புறம் சைனா. ஸோ சைனானால என்னென்னா சைனாவோட டெக்னாலஜிக்கல் குட்ஸு எல்லாமே வந்து பிரிட்டன் மார்க்கெட்டில் வந்து அதிகமாக டம்ப் ஆகிட்டு இருக்கு. ஸோ இதை அவங்க எப்படி ஃபேஸ். ஸோ இப்போ பிரிட்டனுக்குள்ளேயே நிறையா விஷயங்கள் போயிட்டுருக்கு. இப்போ யூகேங்கிறது வந்து வெறும் பிரிட்டன் மட்டும் உள்ளது இல்லை. யூகேல வந்து என்ன கண்ட்ரிஸ் இருக்குன்னா பிரிட்டன் இருக்குது, வேல்ஸ் இருக்குது, நார்த்தன் அயர்லாண்ட் இருக்குது, ப்ளஸ் ஸ்காட்லாண்ட் இருக்குது. ஸோ இந்த 4 கண்ட்ரியும் சேர்ந்ததாக வந்து யுனைடெட் கிங்டம். ஸோ இந்த 4 கண்ட்ரிக்குள்ளேயுமே சில வித்தியாசங்கள் வந்து இருக்குது. ஸோ நார்த்தன் அயர்லாண்ட் என்ன சொல்கிறாங்கன்னா வந்து யூவில் தான் இருக்கிறதுக்கு அவங்க இது பண்ணுறாங்க. ஸோ யூவில் தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து முடிவு பண்ணியிருக்காங்க. ப்ளஸ் ஸ்காட்லாண்ட் வந்து 2014 வந்து ஒரு ரெஃபரண்டம் எடுத்தாங்க. இந்த ரெஃபரண்டம் எதுக்குன்னா ஸ்காட்லாண்ட் வந்து யுனைடெட் கிங்டத்தோட இருக்கலாமா இல்லை வந்து தனியாக இண்டிபெண்டண்டாக வந்துடலாமான்னு சொல்லிட்டு ஒரு ரெஃபரண்டம் எடுத்தாங்க. அந்த ரெஃபரண்டத்தில் என்னென்னா 55% பீப்புள் வந்து யுனைடெட் கிங்டத்தோட இருந்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ரிமைனிங் 45% என்ன பண்ணியிருந்தாங்கன்னா வந்து இல்லை நாங்கள் வெளியே போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இண்டிபெண்டண்டாக வந்துடலாம்னு சொல்லிட்டு முடிவு பண்ணியிருந்தாங்க. ஸோ இது வந்து எப்போனா 2014 இந்த பிரெக்சிட்டுக்கு முன்னாடி எடுத்த ரெஃபரண்டம். ஸோ இப்போ இவங்க என்ன கண்டிஷனில் இருக்காங்கன்னா வந்து மறுபடியும் இங்கே ஸ்காட்லாண்டில் வந்து ரெஃபரண்டம் நடந்துச்சுன்னா ஸ்காட்லாண்ட் வந்து நாங்கள் ஃபுல்லாக இண்டிபெண்டன்ட் ஆகிறோம் அப்படிங்கிற லெவலுக்கு தான் வந்து பீப்புள் வந்து இருக்காங்க. ஸோ இது எல்லாமே வந்து இங்கே உள்ள இன்டர்னல் இஷ்யூஸ் வந்து இருக்குது. ஸோ இப்போ ஃபைனலாக என்ன கன்க்ளூட் பண்ணுறாங்கன்னா பிரிட்டனுக்கு வந்து இருந்து வெளியே வர்றது வந்து ஒரு சேலஞ்சிங்கான டாஸ்க்கு. ஸோ அந்த எலெக்ஷன் ரிசல்ட்டில் வந்து பிரெக்சிட் இம்பார்ட்டன்ட் ரோல் ப்ளே பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு கன்க்ளூட் பண்ணுறாங்க. ஸோ இதுதான் இன்றைக்கான ஆர்டிகல். இந்த ஆர்டிகல்ஸில் எதுவும் உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். வேறு உங்களோட சஜஷன்ஸ் எதுவும் இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள்.